Hello friends, welcome to Summer Food Court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சிக்கன் குழம்பு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சிக்கனில் என்னெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 3 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிய பிறகு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 பெரிய தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கினேன். நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்தோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அவங்க தனியாக தக்காளியை எடுத்து வைக்க மாட்டாங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக குக்கரை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அடுத்தது நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் உங்களுக்கு இதிலேயே வெந்துடும். அடுத்து நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் 50 ml தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு விழுது, சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி இருக்கும். அது மட்டும் இல்லை, சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். இதை ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கும். அடிப்பிடிக்காத அளவுக்கு மெதுவாக நல்லா கிளறி விட்டுருங்க. எப்போவுமே நம்ம குழம்பு வைக்கும்போது இது மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சோன்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தக்காளியிலேருந்து அரைச்ச தண்ணியை ஒரு 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இதில் 3 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்கள் உணவு ருசியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடி போட்டுட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணதுனால சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். அடுத்து நான் இன்றைக்கி 2 பீஸ் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி அதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ண உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கலாம், இதில் தனியாக டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக கிடச்சிருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.